வானம் பிளந்து விடும் பொழுது வானம் பிளக்கும்ங்கிறான். இப்ப காணத்து வருதத்தன் கத்திகான், அது சிவந்து பிளந்து சிவந்து எண்ணெயை போல ஆகிவிடும் அப்படிங்கிறான். அதாவது அப்படி உருகி அந்த கொழுப்பு மாதிரி வடியும்ல, அந்த மாதிரி செதறி போயிருங்கிறாங்க சூறு ஊதுனவன. அது மாதிரி வன்சக்கத்தி, இது சூரத்துல் ஹாக்காவுல 69வது சூறாவுல 16வது வசனத்தை பாத்தீங்கன்னா வன்சக்கத்தி சமாவு தொகைய யோம இதன் பாகியா, வானம் பிளந்து விடும், அந்த நேரத்தில் அது ரொம்ப பலவீக்காக இருக்கும், பலவீனப்பட்டு இருக்கும், அவ கடினமானதாக இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யௌம தக்கூனு சமாவு கல் முகுலி, கொதிக்க வைக்கப்பட்ட செம்பு போல இந்த வானம் ஆகும். செம்பு கொதிக்கிற, அதாவது துண்டு தான் இருக்காது, உருகி நீங்க பிளாஸ்டிக் எப்படி வாளியை கொண்டு அடுப்புல காட்டணும்னு அப்படி உருகி இப்படி வலியுமே, அப்படி பழக்குமா, பிளக்கிற எப்படி பழக்கும்னா அப்படி உருகி வலிய ஆரம்பிச்சிரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்புறம் இது சூரத்துல் மஆரிஜ்ல 70வது சூறாவுல 8வது வசனத்துல இதே கருத்துக்களை 77:9 சொல்லுகிறான், 78:19 சொல்லுகிறான், 81:11 சொல்லுகிறான், 82:1 சொல்லுகிறான், 84:1 சொல்லுகிறான். இதெல்லாம் வானம் புழக்கும், வானம் தெரிக்கும், வானம் இல்லாம போயிடும் என்ற கருத்துக்களை தெளிவாக சொல்லக்கூடிய வசனங்கள். அப்படின்னா வானமே இருக்காதா அப்படின்னு வரும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, யௌம நத்வி ஸமாஅ கதையி சிஜில்லில் குதுபி கமா பதனா அவ்வள ஹல்கின் நுஈதுஹு பஅதன் அலைனா இன்னா குன்னா ஃபாயிலீன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த வானத்தை அந்த காலத்துல இந்த அரசர்கள் ஓலை அனுப்புவாங்க பாத்திருக்கீங்களா? அந்த காலத்துல கடிதம் எழுதுறாங்க, அப்படி ஓலை இப்படி இருக்கும், அப்படியே சுத்தி வச்சிருப்பாங்க, அப்படி பட்டு துணியில அப்படி சுத்தி அப்படி விரிச்சு பார்ப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஓலை. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த ஓலைகளை சுருட்டுவாங்கள அந்த மாதிரி ஓலைன்னு அந்த ஓலை இல்ல. அல்லாஹ் சொல்றது அந்த எழுதுற ஓலைகள் அந்த காலத்து நடைமுறையில் இருந்தது. துணியிலேயே எழுதுவாங்க, துணியிலேயே தோல்லையோ எழுதி அழகா அப்படி சுத்துவாங்க, சுத்தி அதுக்கு ஒரு இரும்பு குழாயில உர போடுவாங்க, அதை சீல் வைப்பாங்க. இந்த ராஜா அந்த ராஜா அனுப்பி விடுவாரு. ஒரு ராஜா கடிதம் போறாருன்னா சும்மா கவர்ல வச்சு பேப்பரை கொடுத்து விட முடியாது. அந்த காலத்துல தோல்ல எழுதி அல்ல துணியில எழுதி அழகா சுத்தி அதுக்கு பட்டு கொஞ்சம் எல்லாம் கட்டி அது ஒரு இரும்பு குழாயில போட்டு அப்பதான் கௌரவமா இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த வானத்தை எழுதுவதற்கான அந்த ஏட்ட சுருட்டுவோமே அந்த மாதிரி வானத்தை சுருட்டிடுவோங்கிறான். அதை சொல்லிட்டு என்ன செய்யறான், கமா பதனா அவ்வளகல்கின் நுழைதுஹு, ஆரம்பத்தில் படைக்கும் போது எப்படி இருந்துச்சோ அப்படி கொண்டு போய் விடுவோம் அப்படிங்கிறான். அப்ப எப்படி இருந்துச்சு ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, விஞ்ஞானிகளுடைய கருத்து பிரகாரம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஒரே ஒரு கோளமாக இருந்தது. எது? இந்த பூமி, இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த செவ்வாய், இந்த சுக்கிரன், இந்த வியாழன், இந்த வானம், இன்னும் ஏராளமான கேலக்சிகள் எல்லாம் சேர்ந்து எப்படி இருந்துச்சா, ஒரு உருண்டையா இருந்துச்சா, நல்லா டைட் பண்ணி வச்சிருந்தாங்களாம், இறுக்கி வச்சிருந்துச்சான். அது ஒரு கட்டத்தில் வெடிச்சு, பெருவெடிப்பு கொள்கைன்னு பேரு, அது ஒரு கட்டத்தில் வெடிச்சு, அதுக்கு பிறகுதான் அது வெடிச்சு புகை மண்டலம் அங்கங்க நின்று அது அப்புறம் என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா தூசிகள் ஒண்ணு சேர்ந்து வெடிச்ச உடனே என்ன செய்யுதுன்னா அல்லாஹ் எப்படி நல்லா இறுக்கி வச்சிருக்கான் டைட் பண்ணி. அது வெடிச்ச உடனே அதனுடைய கணம் குறைஞ்சு அடர்த்தி குறைஞ்சு லூஸ் ஆயிடுச்சு. லூஸ் ஆனது இந்த பூமிலாம் தூள்களாக அங்கங்க போய் இந்த பக்கத்துல பரவி கிடந்த தூள்கள்லாம் தூசுகள்லாம் சேர்ந்து பூமி ஆகி போச்சு. அங்கனுக்குள்ள உள்ளதெல்லாம் சேர்ந்து சந்திரனா போச்சு, இங்க உள்ளதெல்லாம் சேர்ந்து வியாழனா போச்சு. அந்த தூசுகள் உருண்டு 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 சேர்ந்துருச்சு. இது பல்லாயிரம் கோடி வருஷத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. 500 கோடி வருஷம் சுமார். அவங்க விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொல்றாங்க 500 கோடி வருஷத்துல இதெல்லாம் நடந்துருச்சுங்கிறாங்க. அப்ப ஆரம்பத்துல என்ன இல்ல, எல்லாம் ஒன்னதான் இருந்துச்சு, வான பூமிலாம் கிடையாது, எல்லாம் ஒன்னதான் இருந்திருக்குது. அப்ப இத குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஆரம்பத்துல இருந்துச்சு அந்த மாதிரி கொண்டு போயிருவோங்கிறான். இந்த விஞ்ஞானிகளுக்கு சவால் வர்ற மாதிரி எப்படி இருந்துச்சுங்கிறது இவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்களே அதை சொல்றான். தெளிவாவும் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான், அதாவது இன்ன சமாவாத்தி உள்ளவர்கள காணத்தா ரத்தக்கண், வானங்களும் பூமிகளும் ஒன்றாக சேர்ந்துதான் இருந்தன, பத்தக்கனாகுமா, நாம் தான் அதை பிரித்து எடுத்தோம் பிளந்து எடுத்தோம் எல்லாம் சொல்லி காட்டுறான். இவங்க சொன்ன அதே இந்த விஞ்ஞானிகள் 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானிகள் சொல்ற அதே வார்த்தையவே இவங்க அனுமானிச்சு சொல்றது படைச்சவனுக்கு தெரியாதா, ஏன் அப்படி பிரிச்சு எடுத்தா அவனுக்கு தெரியாதானே செய்யும், அப்படி ஆள படைச்சிருக்கான். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வானா, இந்த மாதிரி வானத்தெல்லாம் பிளக்க விட்டுட்டு பிளந்த பிறகு அப்படியே ஒரு சுருட்டி பிளக்கு இருந்தாலே நெருப்பு குளமெல்லாம் வந்திருக்கும், சுருட்டி ஏற்கனவே ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி உருட்டி அமைச்சிருவோங்கிறான்ல, இருந்த நிலைமைக்கு கொண்டு போயிருவோம். இது எங்க இருக்குன்னு கேட்டா 21வது அத்தியாயத்துல 104 இருக்குது. இது சொல்லிவிட்டு வாதன் அலைனா
இது நம்முடைய வாக்கு, நம்முடைய எச்சரிக்கை. இன்னா குன்னா ஃபாயிலீன், நாம் செய்து முடிப்போம் இதை அப்படின்னு வேற சொல்லிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், யௌமத்து பத்தலுல் அர்து கைருல் அர்து, இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். வஸ்ஸமாவாத்து, வானங்களும் வேறு வானமாக மாற்றப்படும். இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். அதாவது இந்த பூமி தான் வேறு பூமியாக மாற்றப்படும். இந்த பூமியை அழிச்சிட்டு வேற ஒண்ணு கொண்டு வரும்னு சொல்லல, இது வேறு ஒன்றாக மாற்றப்படும். அதனுடைய தன்மைகளை மாற்றுவான் அல்லாஹ். அதே மாதிரி வானங்களும் மாற்றப்படும் என்பதை 14வது சூறாவுல சூரத்து இப்ராஹிம்ல 48வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் இந்த இன்ஷிகாக், அதாவது 84வது சூரா, அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதஸ்ஸமா உன்ஷக்கத், வானம் பிளந்து விடும் பொழுது, இதழ் அருள் முத்தத், பூமி நீட்டப்படும் பொழுது, பூமி சைஸ் பெருசாக்குவாங்க. பாருங்க, நீங்க நினைக்கலாம் இப்போ 600 கோடி பேர் தாங்க மாட்டேங்குது, இன்னமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அப்படி பண்ணி ஒவ்வொருத்தனுக்கும் அரண்மனை எல்லாம் கொடுக்க போறான். இந்த மாதிரி குடிசை எல்லாம் கொடுக்க போறது இல்ல. ஒவ்வொருத்தனுக்கும் கொடுக்கிற அரண்மனை மெட்ராஸ் அளவுக்கு இருக்கு. அவங்களுக்கு இடம் இருக்குமா? மெட்ராஸ்ல சொர்க்கத்தை கொடுத்தா இருக்குமா? அப்படி எல்லாம் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா, அவன் தானங்க இந்த பூமியை டைட் பண்ணி பிரிச்சு வச்சிருக்கிறான். பூமியை நீட்டுவானா அல்லாஹ். இதழ் அருள் முத்தத், இந்த பூமியை சைஸ பெருசாக்கிடுவான், 10,000 மடங்கு பெருசாக்கி விட்டுருவான். இருக்கிற சைஸை விட இதே பூமி தான் சைஸ பெருசாக்கி விட்டுருவான். அவன் ஆட்டம் பாம்பு போடுறான் இல்லங்க, அவ்வளவு பவரையும் சேர்த்து டைட் பண்ணி ஒரு உருளைக்குள்ள வச்சிருக்கிறான்ல, விட்டோன்னு விரிஞ்சு போயிடுதுல. அது மாதிரி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது மாதிரி விரிச்சு தள்ளிட்டு போயிருவான். அப்ப இந்த பூமி விரிக்கப்படும் என்பதை சூரத்துல் இன்ஷிகாக்ல அல்லாஹ் அதாவது 84வது சூறாவுல 3வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த இது ஒரு வானத்தினுடைய நிலைமை. பூமியை பத்தி மேல அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், சூரத்து ஜல்சலா, அதாவது இதா சுல்சிலத் என்ற சூறாவுல, அதாவது 99வது சூறாவுல சொல்லுகிறான், இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, இந்த பூமி கட்டுமையாக குலுக்கப்படும். அந்த ஊதுனவுன்னா ஆட்டம் இருக்க குலுக்கி போட்டுருமா. அகரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் வெளியேற்றிவிடும். பூமிக்கு உள்ள எத்தனையோ விஷயங்கள் புதைஞ்சு கிடக்குது, கனமான விஷயங்கள் எல்லாம் புதைஞ்சு கிடக்குது. அந்த கனமான பொருள்களை எல்லாம் வெளியே தள்ளிவிடும் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். கனத்த பொருள்கள் என்ன செய்யும்? வீசி எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இது நடக்கும். அதே மாதிரி இது 99ல 89வது சூறாவுல 21, 22, 23 எல்லாம் சொல்றான், பூமி என்ன கதி ஆகுண்டு. கல்லா இதா துக்கத்தில் இருந்து தக்கன் தக்கா, இந்த பூமி நல்ல அதாவது பொட்டி பொட்டியாக ஆக்கப்படும். இந்த மலைகள் எல்லாம் இருக்கு, நல்லா நச்சு இட்டுச்சு தருவோம்ல, இடிச்சு மாவாக்கும்லங்க, அந்த மாதிரி இந்த பூமி என்ன செய்யப்படுமா? தக்கன் தக்கா, பொட்டி பொட்டியாக ஆக்கப்படும். அப்படி நல்ல நல்ல பெரிய பெரிய சாமான் ஒண்ணுமே இருக்காது. சம தரை ஆக்குறதுக்காக வேண்டி எல்லாம் ஒரு ஊதுறது நடக்குது தான். இதுக்காக வேண்டி வச்சு இடிச்சுட்டு இருக்க மாட்டான்ல, ஒரு ஊதுதல் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஊதுறது அவ்வளவு நடக்குது. ஒரே நேரத்துல ஊழுறான், ஒரே நேரத்தில் அது புரிஞ்சு உழுது, ஒரே நேரத்தில் சுருட்டான், ஒரே நேரத்தில் தந்தரை ஆகிறது, சமதரை ஆகிறது, எல்லாம் ஒரு நேரத்தில் நடக்கும். நடந்த ஒண்ணுங்க பாருங்க, பூமி படிப்படி ஆக்கப்படுமா. அடுத்து சொல்றான், ரப்புக, உமது இறைவன் வருவான். இங்கதான் வரப்போறான். அப்படிதான் குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் எப்படி வருவான் கூட, அல்லாஹ் வருவான்னு குர்ஆன் சொல்லுது. நம்ம அப்படி நம்ப வேண்டியதான். ரப்புக, உமது இறைவன் வருவான், பூமி பொடிப்பொடியாக ஆக்கப்படும், உமது இறைவன் வருவான். ஒல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணி அணியாக வகுத்து நிற்க இறைவன் வருவான். எல்லாத்தையும் எந்திரிக்க வச்சுட்டு எழுப்பி விட்டவன பொடி ஆக்கி எல்லாத்தையும் எந்திரிக்க வச்சிருவான். எல்லாம் எதிர்பார்த்து நிற்கும் போது அப்பதான் அல்லாஹ் வருவான். அல்லாண்ட யாரும் பார்க்காம இருக்கிறோமே, அப்பதான் எல்லாம் பார்க்க போறோம். அல்லாஹ் வருவான். அவனுக்கே உரிய அந்த கெட்டப்போட, அவனுக்கே உரிய அந்த ஆற்றலோட, அந்த வல்லமையோட நம்ம இறைவன் ஒண்ணுமில்லாத மாதிரி விளக்கிட்டு இருக்கிறோம். வருவான். அவனுக்கே உரிய ஒரு அந்த தோற்றத்துல, அவனுக்கே உரிய அந்த அந்த கம்பீரத்தோட மாணவர்கள் புடை சூழ அணிவகுக்க உங்களுடைய இறைவன் ஒரு விசாரிக்க அப்பதான் வரப்போம். அப்பதான் எல்லாம் நிற்கும், எல்லாம் முடிச்சுட்டு நிற்போம். அப்ப எங்க நடக்கும் விளங்குது மகசரு? பூமியை பொடிப்பொடியாக்கும் இறைவன் வருவான். எங்க வருவான்? இங்கதான் வருவான். அங்கதான் இறைவன் அரசுல தான் இருக்கிறான். அவன் இங்க வந்துருவான், அரசோட சேர்ந்து இங்க வந்து சேர்ந்துருவான். இது எல்லாத்தையும் அழிச்சு போனான். இது ஒண்ணுதான் இருக்கும். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது. அதுக்கப்புறம் அன்றைய தினத்தில் தான் நரகத்தை கொண்டு வரப்படும். நரகம் இங்க கொண்டு வரப்படும். பாருங்க, நரகம் இருக்குது ஏற்கனவே, ஆனால் அது இருக்கிற இடத்துக்கு நம்ம போக போறது இல்ல. நரகம் கொண்டு வரப்படும். இறைவனும் வருவான், நரகமும் கொண்டு வரப்படும். இதே பூமியில எல்லாம் நடக்க போகுது. இதுக்குள்ளதான் அப்படி நடக்க போகுது. ஜஹன்னத்தை அந்த நாளில் தான் கொண்டு வரப்படும். யௌமையிதின் யததக்கருல் இன்சான், அன்னைக்கு தான் மனிதன் தன்னுணர்வு பெறுவான்.
அப்பதான் அல்லாஹ் இருக்கான்னு ஒத்துக்குவான். அது பயன் தராது. பார்த்துட்டு ஒத்துக்கணும் என்ன இருக்குது, அதுக்கு முந்தி வழங்க மாட்டேங்கிறான். அப்ப இது எங்க இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் அல்லாஹ் இன்னொரு இது எங்க இருக்குன்னு கேட்டா 89வது சூறாவுல சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் உஹமிலத்தில் அருள் ஒல் ஜிபால் துக்கத்தா தக்கத்தம் வாகிதா, இந்த பூமியையும்